வணக்கம் நண்பா நண்பிகளே. சார் நீங்கள் போட்டித் தேர்வு எழுத போகிறீங்களா? குறிப்பாக டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? சார் டெட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களால் எளிமையாக ஒரு மதிப்பெண் வாங்க முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு போனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற தலைப்பு. டெட் எக்ஸாமில் எளிமையாக ஒரு மதிப்பெண் வாங்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரீடிங் மேட் ஹிம் ஏ கம்ப்ளீட் மேன். பாருங்கள், இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் வார்த்தைகளை நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ரீடிங் 1, மேடு 2, ஹிம் 3, ஏ கம்ப்ளீட் மேன் 4. இந்த 2 அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா வெர்பு. இதை நீங்கள் மைண்டில் போட்டுக்கோங்க. கரெக்டாக? அடுத்து பாருங்கள், இந்த 1க்கும் 3க்கும் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். ரீடிங் என்பது ஒரு வாசிப்பு. ஹிம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஹீயோடைய ஆப்ஜெக்ட். தொடர்பு இல்லவே இல்லை, அப்போ ஆப்ஜெக்ட்டு. கிளியரா? அடுத்து பாருங்கள், ஹிம்முக்கும் கம்ப்ளீட் மேனுக்கும் தொடர்பு இருக்கான்னு. ஹிம் அவன் தான் ஒரு முழுமையான மனிதன். அப்போ ஹிம்முங்கிறது இந்த வார்த்தையுடன் தொடர்பு இருக்குது. அப்படி தொடர்பு இருந்தால் காம்ப்ளிமெண்ட்டு, தொடர்பு இல்லை என்றால் ஆப்ஜெக்ட்டு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ரைட், பாருங்களேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்று எப்பவுமே என்னது? சப்ஜெக்ட்டு, இது வெர்பு, ஆப்ஜெக்ட் சி. ஸோ ஆன்சர் ஆஃப் திஸ் சென்டென்ஸ் SVOC. தட்ஸ் ஆல். ஒரு மதிப்பெண் உறுதி. இது ஆல்ரெடி டெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்.